வணக்கம். சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் வாசிப்பது புஷ்பகலா பிரபாகரன். சக்தி வாய்ந்த அமைச்சுக்கள். இலங்கையில் 22 அமைச்சர்களை கொண்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை இன்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளது. பதவி பிரமாணம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பு, நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் ஆகிய அமைச்சுக்கள் பதவியினை ஜனாதிபதி அனுராவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளன. அதேவேளை நடைபெற்ற இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரவின் தேசிய மக்கள் சக்தி பெரும் வெற்றி பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் முதல் முறை இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் தடவையாக விழிப்புணர்வற்றவர் என்ற நிலையில் இலங்கை பார்வையற்ற பட்டதாரி சபையின் தலைவர் சுகந்த் வசந்த டி சில்வா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தகுதி பெற்றுள்ளார். இவ்வருட நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து தேசிய பட்டியலில் உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளார். பரீட்சை பெறுபவர்களை வெளியிட தடை. பரீட்சைக்கு முன்பே வினாத்தாள் வெளியானதாக சர்ச்சையை ஏற்படுத்திய தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதை இடைநிறுத்தி உயர் நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பயணிகள் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிப்பு. தற்போது நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் பல சுற்றுலா தலங்கள் விலங்குகளின் புகலிடமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் காலி கோட்டையில் அதிகமான கட்டாக்காலி விலங்குகள் திரிவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பெரும் அசௌகரியங்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் மாத்திரம் 1,35,907 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தில் கடந்த 10 நாட்களில் மாத்திரம் 61,667 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட பிரதமர். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 17வது பிரதமராக கலாநிதி கரணி அமரசூரிய இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டதுடன் பிரதமர் அலுவலகத்தில் தனது பணியையும் ஆரம்பித்துள்ளார். விசேட கலந்துரையாடல். இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு முதலாவதாக மத்திய வங்கி அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய குறித்த பிரதிநிதிகள் இன்று மத்திய வங்கி பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். எவ்வாறாயினும் குறித்த கலந்துரையாடலின் பின்னர் ஜனாதிபதி மற்றும் புதிய அரசாங்கத்தின் அமைச்சர்களை சந்திப்பதற்கும் குறித்த குழு திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதிரடி மாற்றம். கடந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் மக்கள் கொண்டிருந்த உச்சக்கட்ட துன்பத்தின் வெளிப்பாடுதான் இந்த ஆட்சி மாற்றம் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் ஊடாக 150 புதிய முகங்கள் நாடாளுமன்றத்துக்கு வரப்போகிறார்கள். அதற்கு இணைய பல மூத்த அரசியல் தலைவர்கள் அனைவரும் அரசியலிருந்து ஓரங்கட்டுப்பட்டு விட்டார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை புதிய நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுராவால் செயற்படுத்த முடியாத மாற்றங்கள் குறித்தும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல். அரசு மற்றும் அரசு அனுசரையின் கீழ் இயங்கும் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணை முதலாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் நவம்பர் 22ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் நவம்பர் 23ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை பாடசாலைகளுக்கான விடுமுறை வழங்கப்பட உள்ளது. அத்துடன் 3ஆம் தவணை கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி 2ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை இடம்பெறும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இத்துடன் இணையவள செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.